ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபார்ம்னா என்ன, ஃபார்மில் ஒரு இன்புட் டைப்பில் ஒரு நேம், ஒரு டெக்ஸ்ட் எப்படி வாங்குறது, பாஸ்வேர்டு எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோ பட்டன் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல HTML செக் பாக்ஸ் அப்படின்னு வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு செக் பாக்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறோம். HTML checkbox.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்பவும் போல் ஹெட் செக்ஷன் இந்த இடத்துல போயிட்டு ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு, அந்த ஹெட்டில் நான் டைட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா HTML செக்பாக்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸுக்கு அடுத்து நான் பாடி டேக் போட்டு எனக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கண்டென்ட் கொடுக்க போகிறேன். அதனால் நான் ஃபார்மை வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஃபார்மில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இன்புட் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து செக் பாக்ஸ் வாங்க போகிறதுனால நான் செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த செக் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, HTML. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு இன்புட் டைப் போட்டு டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து CSS அப்படின்னு கொடுத்துட்றேன். அகெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் React.js. இந்த மாதிரி நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம அப்பில் கொடுத்த மாதிரி நேமுங்கிற ஆட்ரிபியூட் என்ன பண்ணும், நமக்கு தேவையான ஒரு குரூப்பிங் இந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையுமே போட்டுக்கிறேன். செக் பாக்ஸோட ஒர்க் நேச்சரே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறது. கரெக்டாக அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கேயுமே பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த செக் பாக்ஸில் இப்போ இந்த இடத்துல போயிட்டு என்னோட ப்ரோக்ராமை போய் ரன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நான் HTML கிளிக் பண்ணால் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட். எனக்கு பிகினர் லெவலில் இந்த 3 தான் தெரியும். React.js தெரியாது, இல்லை React தெரியும் அப்படின்னா React. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ரேடியோ பட்டனில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எய்தர் ஆர் ஒன்று தான் செலக்ட் பண்ணிச்சு நேம்னு கொடுக்கும்போது. அப்படின்னா அந்த செக் பாக்ஸும் அப்படி தானே ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்டால் அப்படி ஒர்க் ஆகாது. ரேடியோ பட்டனோட ஒர்க் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் ஒன் கண்டிஷன். செக் பாக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு மல்டிபிள் நாலேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே எனக்கு வந்து ரியாக்ட், ஆங்குலர், வியூ இப்படி 3 இருக்குது ஃப்ரண்ட் எண்டில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரியாக்ட் தெரியும்னா ரியாக்ட், ஆங்குலர் தெரியும்னா ஆங்குலர், வியூ தெரியும்னா வியூ. இந்த மாதிரி மேஜராக நமக்கு வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணி காட்டும். நமக்கு வந்து இப்போ எனக்கு ஆங்குலரும் தெரியும் ரியாக்டும் தெரியும் அப்படின்னா நான் ரெண்டையுமே கிளிக் பண்ணலாம் அந்த இடத்துல. அது எனக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டை கொடுக்கும். அதனால தான் ரேடியோ பட்டனுங்கிறது எய்தர் ஆர் ஒன்னை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, செக் பாக்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் வேல்யூஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. இதுதான் அந்த இதுக்கான ப்ராசஸ். இப்போ செக் பாக்ஸுங்கிறதோட ஒர்க் நேச்சரே இதுதான். ஓகேவா கைஸ்? ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. ஹாய் ஆல், HTML சீரிஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரெடோ சிஸ்டமில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி அப் டு 50% உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை தென் ராபியா. Hey, wait, don't forget to like, share and comment. Thank you. Happy learning.